ஹாய் ஹலோ கைஸ். ஸோ எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஜாலியாக இருக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ போர்டு எக்ஸாம் வந்துருச்சு, இன்னொரு 30 to 40 days இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு ஸோ எல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க, எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. ஸோ அதுக்காக ஒரு ஈஸியஸ்ட் பிளான் தான், சரிங்களா? மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது மூணுமே செம்ம ஈஸியா கவர் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளான் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன், ஓகேங்களா? இது மூணுமே ஃபுல்லா தரவு படிச்சாலே ஈஸியா நம்ம சென்டம் எடுத்துலாம், ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த வீடியோல, ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மூணுமே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்டர்ஸ் கம்மி கம்பேரிட்டிவ் டு சயின்ஸ் அண்ட் சோஷியல், இல்லையா? சோஷியல் ரொம்ப நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரியிலே 10 சாப்டர்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபில 7, சிவிக்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல 5 இருக்கு, இல்லைங்களா? அதே மாதிரி சயின்ஸ்லயும் வந்து நிறைய 22 லெசன்ஸ் பக்கம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி படிக்க போறோம் கண்டிப்பா கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ இதை படிச்சு அதை படிக்கணுமா, ஸோ அது முடிக்க முடியாது, இதை முடிக்க முடியுமா, அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஒரு வே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ தயவு ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான்ஸ், எப்படி இதை கவர் பண்ண போறோம், எப்படி ஃபுல்லா மார்க் வாங்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம், சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஆக்சுவலி வந்து 4 ஸ்டார்ட் பண்ணலாம், 4th, ஓகேவா? Jan 4th நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் படிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலி எப்படி சார் படிக்கிறது? எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு சார் ஃபுல்லா. ஸ்கூல் போயிட்டு காலைல மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஸ்கூல் ஆரம்பிக்குது, 8:30 8:45 ஸ்கூல் ஆரம்பிக்குது. எனக்கு ஈவினிங் 4:30 தான் சார் முடியுது. நான் வீட்டுக்கு வரைக்கும் டயர்ட் ஆயிடுது, 6 o'clock தான் நான் வருவேன். அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு பிளான் சொல்றேன், சரிங்களா? கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ கஷ்டப்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியா எதுவுமே கிடைச்சது இல்லையா? ஸோ அப்போ நம்ம மார்னிங் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock எந்திச்சு பழகுங்க. 5 to 5:30 லாஸ்ட் 2 months தான் இருக்கு, இல்லையா? இந்த 2 மாசம் கஷ்டப்பட்டீங்கன்னா செமையா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குரூப் 11th எடுத்து நல்லா பிடிச்ச ஸ்கூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட செமையா ஜாலியா படிச்சுக்கலாம் அடுத்தது, ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? 5:30 to 7, ஓகே? 5:30 to 7 o'clock ஒரு 1.5 hours மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதே மாதிரி ஈவினிங் வந்து உட்காரீங்கன்னா ஒரு 6 o'clock உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு 9 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். 9 or 10 வரைக்கும் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா இது லாஸ்ட் டைம், லாஸ்ட் மொமெண்ட்ல கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா நம்ம சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா ஷுவரா உங்களால சென்டம் கூட ஈஸியா எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு லெசனுக்குமே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்னா மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கலாம், சயின்ஸ்ல என்ன படிக்கலாம், சோஷியல் என்ன படிக்கலாம், எல்லா சாப்டர்ஸ்க்குமே தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது போக உங்களுக்கு ஸோ ஒரு போனஸா நான் என்ன கொடுக்க போறேன்னா டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபோர்த் வந்துட்டு நம்ம மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 8 சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி, இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை, ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த f(x) சம்ஸ் இருக்கும், இல்லையா? ஸோ 1 to 1 அந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்போ f0g g0 f சம்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் மேக்ஸிமம், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல 8th லெசன் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி, இல்லையா? ப்ராபபிலிட்டி இருக்கிறது ஈஸியஸ்ட் சாப்டர், ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே நம்மளால கவர் பண்ண முடியும் ஷுவரா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிக்க முடியாது, கண்டிப்பா எல்லா சம்ஸ் போட முடியாது உங்களால. நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் ஃபுல்லா தரவு பண்ணுங்கிறேன், சரிங்களா? அதை ஃபுல்லா தரவு பண்ணிருங்க. அண்ட் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 10 லெசன் இதுலயும் அதே மாதிரி மோரோ ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ். லைக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸே வந்து ஒரு 5 to 6 5 மார்க்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக டெக்ஸ்ட் புக்ல அவ்வளவுதான் இருக்கும், இல்லையா? நம்ம வந்து அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம், சரிங்களா? அதே மாதிரி தான் 2 மார்க்கும், ஓகேவா? அதே மாதிரி அகைன் செகண்ட் லெசனுக்கும். ஸோ மொத்தமாவே பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நீங்க படிச்சு எழுதுறதே மேஜர் ஒரு 20 to 20 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு லெசன்ல 10 கொஸ்டின்ஸ், இன்னொரு லெசன்ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேவா? 2 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும், இல்லையா? ரொம்ப சின்ன தான் இருக்கும், ஈஸியா படிக்க முடியும். 5 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் அதே மாதிரி தான் ஈஸியா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கொடுத்துரும். அதை ஃபுல்லா தரவு பண்ணிக்கோ. தரவு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் டெய்லி. அது எதுல அனுப்புறது, எப்படி சார் பாக்குறதுன்னா வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் ஷேர் பண்றேன். இது எப்படின்னா 4ஆம் தேதி, நாளைக்கு வந்து 4th, இல்லையா? நாளைக்கு காலைல இருந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கோங்க. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 8 o'clock போல டெய்லி ரெகுலரா இது மேக்ஸோட 1-8 சயின்ஸோட 1-2 இந்த 2 லெசன்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன், சரிங்களா? இதை வந்து நீங்க எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி பார்த்துட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண என்ன நீங்களே ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்க மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த மூணுத்துமே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல எனக்கு இந்த லெசன்ஸ் எடுங்க சார், எங்களுக்கு இது புரியல அப்படிங்கிறது ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. ஷுவரா நாங்களும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம், நீங்க லெசன்ஸ் எல்லாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 4th வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சயின்ஸும் சோஷியல பாத்தீங்கன்னா
ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிக்க முடியும் இல்லையா? ஏன்னா 2 லெசன் 3 லெசன் படிக்க முடியாது கரெக்ட்டுங்களா? ஹிஸ்ட்ரி 1 கொடுத்துருக்கேன், ஜியோகிராஃபி 1 கொடுத்துருக்கேன் சரிங்களா? அது மாதிரி காம்பினேஷன் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஈஸியா படிச்சிட முடியும் ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறதுனால நம்ம கண்டிப்பா படிக்க முடியும். என்ன பார்த்தோன்னா சார் என்ன சார் இது ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன், சிவிக்ஸ்ல ஒரு லெசன், ஜியோகிராஃபியில் ஒரு லெசன்ஸ், சயின்ஸ்லேயே 2 லெசன் எப்படி ஒரே நாள் இவ்வளோ படிக்க முடியும்னு சொல்லி நீங்க வந்து எதுவுமே வரி பண்ணிக்க வேணாம் சரிங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக படிக்க போறோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஈஸியாவே படிச்சு ஈஸியாவே ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா? இதுல இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி மாத்தணும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேற சேஞ்சஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆனா இதே பெஸ்ட் பிளானா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்மையா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா? இந்த டைம் டேபிளோட லிங்கை வந்து அகைன் நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் ஃபுல்லா போட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ கண்டிப்பா நல்லா படிச்சீங்கன்னா செம்மையா ஸ்கோர் பண்ணலாம், நீங்களும் சென்டம் எடுக்கலாம். ஸோ ஃபுல்லா வீடியோஸ் ஃபுல்லா தரவு பாருங்க. அடுத்து டெய்லி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்றேன், ஒரு லெசனுக்கு என்னென்ன படிக்கலாம், ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஸோ எல்லா வீடியோஸும் ஃபுல்லா டெய்லி பாருங்க. இந்த 15 days முடிஞ்சோன்னு லைக் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி அகைன் செகண்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மாஸ்டர் எக்ஸாம் இல்லையா? இது முடிக்கும் போது மேஜரா என்ன ஆகும்னா உங்களுக்கு Jan 18, 19 முடிஞ்சிருது சரிங்களா? அப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம்னா நம்ம 20, 21 ஒரு கேப் போட்டுட்டு திருப்பி அகைன் இன்னொரு ரிவிஷன் போகலாம் சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் டைம் டேபிள் வச்சுக்கோங்க, செகண்ட் டிவிஷன் டைம் டேபிள் இன்னும் தரேன் உங்களுக்கு. அகைன் அதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் சேர்க்கிறேன் சரிங்களா? ஸோ இப்படி ஃபுல்லா போகும்போது ஜான்லேயே நம்ம என்ன பண்ணலாம் 2 ரிவிஷன் முடிச்சிடலாம். அப்போ ஃபிப்ல வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். டெய்லி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூபோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லா வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.